அண்ணாமலை ஆரம்பிக்கும் புதிய கட்சியின் பெயர் என்ன தெரியுமா? கொடி, சின்னம், கொள்கை குறித்த தகவலும் வெளியானது. முதலாக டெல்லிக்கு எதிராக அண்ணாமலை வெளியிட்ட பரபரப்பு அறிக்கை. கமலாலயத்தில் பத்திக்கொண்ட பரபரப்பு. வணக்கம் நண்பர்களே. தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை அடுத்து பாஜகவில் புதிய பொறுப்புக்கு வரப்போகிறாரா, மத்திய இணையமைச்சராக போகிறாரா, இல்லை புதிய கட்சி தொடங்க போகிறாரா என்பது குறித்த பல்வேறு தகவல்கள் தொடர்ந்து வெளியாகி வருகின்றன. குறிப்பாக அண்ணாமலையின் அன்பு கூட்டத்தினர் அவ்வப்போது ஒன்று கூடி ஆலோசனை கூட்டங்கள் நடத்தி வரும் இந்த நேரத்தில் விரைவில் அவர் தனி கட்சி தொடங்கப் போவதாகவும் அவரது கட்சியின் கொள்கை, கொடி, சின்னம் குறித்த சில புகைப்படங்கள் தற்போது சோசியல் மீடியாவில் வைரலாகி வருகின்றன. தமிழ்நாட்டை பொறுத்தவரை பாஜக வளர்ச்சிக்கு தீவிரமாக உழைத்தவர் அண்ணாமலை. தற்போதைய பாஜக தலைவர்களில் முக்கியமானவராக இளைஞர்கள் மத்தியில் ஒரு தனி ஆதரவு பெற்றிருக்கும் அண்ணாமலை திமுகவை தொடர்ந்து தற்போது தாவேக அரசையும் கடுமையாக விமர்சித்து வருகிறார். சட்ட ஒழுங்கு பிரச்சனை, ஊழல் என எதுவாக இருந்தாலும் தடாலடியாக கேள்வி கேட்கும் அண்ணாமலை தமிழக பாஜகவில் தலைவராக இருந்தபோது கட்சி மிகப்பெரிய அளவில் எழுச்சியுடன் இருந்தது. ஆனால் கடந்த ஓராண்டுக்கு முன்பு அண்ணாமலையை தலைவர் பதவியிலிருந்து மாற்றியது அவரது ஆதரவாளர்கள் மத்தியில் கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. என்றாலும் அண்ணாமலையை பொறுத்தவரை மாநில தலைவர் பதவி போனாலும் பாஜகவின் தொண்டராக இருந்தும் கூட கட்சிக்காக உழைப்பேன் என்று செயல்பட்டு வருகிறார். அதோடு மோடி, அமித்ஷா பங்கேற்கும் நிகழ்ச்சிகளில் மட்டுமே கலந்து கொள்ளும் அண்ணாமலை தமிழக பாஜக சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளை தவிர்த்து வருகிறார். இந்த நிலையில்தான் அடுத்து அண்ணாமலை மீண்டும் பாஜகவின் மாநில தலைவராக வருவார் அல்லது ஆந்திராவில் ராஜ்யசபா எம்பியாக தேர்வு செய்யப்பட்டு மத்திய இணையமைச்சர் ஆகிவிடுவார் என்றெல்லாம் தொடர்ந்து செய்திகள் வெளியாகி வருகின்றன. அதோடு அவரது ஆதரவாளர்களோ புதிய கட்சி தொடங்க வேண்டும் என்று அவரை வலியுறுத்தி வருகிறார்கள். இந்த நேரத்தில் தான் தற்போது அண்ணாமலை புதிய கட்சி ஒன்றை தொடங்கி இருப்பதாகவும் அந்த கட்சியின் பெயர், கொள்கை, நோக்கம் குறித்த ஒரு போஸ்டரும் தற்போது சோசியல் மீடியாவில் அண்ணாமலை ஆதரவாளர்கள் வைரலாக்கி வருகிறார்கள். அந்த போஸ்டரில் புதிய தமிழகம் ஜனதா கட்சி என்று அண்ணாமலையின் கட்சிக்கு பெயர் வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது பாரதிய ஜனதா கட்சி என்பதில் பாரதிய என்பதை எடுத்துவிட்டு புதிய தமிழகம் ஜனதா கட்சி என்று பெயர் வைத்துள்ளார்கள். அதோடு கட்சியின் சின்னம், கொடி, கொள்கைகள் ஆகியவற்றையும் அந்த போஸ்டரில் தெரிவித்து இணையதளத்தில் வெளியிட்டு வருகிறார்கள். குறிப்பாக ஆரஞ்சு, வெள்ளை, பச்சை நிற கொடியில் வட்ட வடிவத்துக்குள் அண்ணாமலையின் உருவப்படம் இடம்பெற்றுள்ளது. அதாவது புதிய தமிழகம் ஜனதா கட்சி என்ற அந்த கட்சியின் நோக்கம், தங்களது இலக்கு, உறுப்பினர் சேர்க்கை, கொள்கை உள்ளிட்ட விவரங்களும் வெளியிடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி எங்கள் கொள்கைகள் என்ற பட்டியலில் எங்கள் சேவை, ஊழலற்ற நிர்வாகம், இளைஞர்களின் முன்னேற்றம், இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு, பெண்களின் பாதுகாப்பு, கல்வி, விவசாயிகளுக்கு ஆதரவு, அரசு பள்ளிகள், மருத்துவமனை மேம்பாடு, உள்ளாட்சி அமைப்புகளுக்கு கூடுதல் அதிகாரம், புதிய தொழில் முதலீடுகள் போன்ற வாக்குறுதிகளும் அந்த போஸ்டரில் இடம்பெற்றுள்ளது. இப்படி அண்ணாமலையின் ஜனதா கட்சி குறித்து அவரது ஆதரவாளர்கள் ஒரு போஸ்டரை வைரலாக்கி வரும் நிலையில் அகில இந்திய அண்ணாமலை நற்பணி மன்றம் என்ற பெயரிலும் போஸ்டர்கள் வெளியாகியுள்ளன. அந்த போஸ்டரில் அறிவு, துணிவு, நேர்மை, தமிழக அரசில் புதிய அடையாளம் என்ற வாசகம் மற்றும் அண்ணாமலையின் புகைப்படம் இடம்பெற்றுள்ளது. இப்படி அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் அவரது புதிய கட்சி மற்றும் நற்பணி மன்றங்கள் குறித்து வழங்கப்பட்ட செய்திகளை வெளியிட்டு வந்த போதும் இதுவரை அண்ணாமலை இந்த செய்திகள் குறித்து எந்த ஒரு விளக்கமும் கொடுக்கவில்லை. அவரை பொறுத்தவரை தான் தனி கட்சி தொடங்கப் போவதாக எந்த இடத்திலும் கூறவில்லை. என்றாலும் அவரது ஆதரவாளர்கள் அவருக்கு தனிப்பட்ட முறையில் மக்கள் மத்தியில் செல்வாக்கு இருப்பதால் தனி கட்சி தொடங்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். அதோடு அண்ணாமலையை பொறுத்தவரை தனது ஆதரவாளர்களின் இதுபோன்ற செயல்பாடுகளை எதிர்த்து எந்த கருத்தும் சொல்லவில்லை. இதன் காரணமாகவே பாஜகவில் தனக்கு சரியான அங்கீகாரம் கொடுக்காத பட்சத்தில் அடுத்தபடியாக அண்ணாமலை புதிய அரசியல் கட்சி ஆரம்பிப்பதற்கான வாய்ப்பு அதிகம் உள்ளது என்பதே அவரது ஆதரவாளர்கள் சொல்லும் செய்தியாக உள்ளது. அடுத்த செய்தி, மும்மொழி கல்வி விவகாரம். மத்திய அரசுக்கு எதிராக முதலாக அண்ணாமலை வெளியிட்ட அதிரடி கருத்து. தமிழக பாஜகவின் அண்ணாமலை இன்று வெளியிட்டுள்ள ஒரு பதிவு அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காரணம், அண்ணாமலையை பொறுத்தவரை இதுவரை மத்திய பாஜக அரசு வெளியிடும் திட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததில்லை, அவற்றை வரவேற்றுதான் வந்துள்ளார். அந்த வகையில் தற்போது 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் CBSE மாணவர்களுக்கு 6ஆம் வகுப்பிலிருந்து 3 மொழி கட்டாயம் என்று அறிவிக்கப்பட்டதற்கும் அதில் 2 மொழி இந்திய மொழி கட்டாயம் இடம்பெற வேண்டும் என்று அறிவித்திருப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். அது குறித்து அண்ணாமலை கூறும்போது, இந்தியாவை பொறுத்தவரை பலதரப்பட்ட கலாச்சாரம், பாரம்பரியம் என்பது சிறு வயதிலிருந்து அனைவரும் அறிந்து கொள்ள முடியும்.
மேலும் இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் மத்திய கல்வி இயக்கம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் சிபிஎஸ்இ 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 3வது மொழி கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ஆனால் 3 ஆண்டுகளுக்கு பிறகு 2029 முதல் 2030 கல்வியாண்டிலிருந்து இது அமலுக்கு வரும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது மே 15ஆம் தேதி சிபிஎஸ்இ அனைத்து பள்ளிகளுக்கும் மத்திய அரசு அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் இந்த ஆண்டிலிருந்து 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 3வது மொழி கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. சிபிஎஸ்இ அமைப்பின் இந்த அறிவிப்பு மாணவர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. ஏற்கனவே 6ஆம் வகுப்பிலிருந்து தாங்கள் விரும்பிய மொழியில் அவர்கள் தேர்வு செய்துவிட்டார்கள். ஆனால் தற்போது விடப்பட்டுள்ள அறிவிப்பில் 9ஆம் வகுப்பு மாணவர்கள் 3 மொழிகளையும் கட்டாயமாக பயில வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. அதோடு இந்த கல்வியாண்டில் ஜூலை 1ஆம் தேதி முதலில் இது அமலுக்கு வருகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்படி குறுகிய காலத்தில் மற்றும் புதிய மொழியை கற்க வேண்டும் என்று மாணவர்களுக்கு அழுத்தம் கொடுப்பது அவர்களின் கல்வி திறனையும் ஆர்வத்தையும் பாதிக்கும். அதனால் இந்த திடீர் அறிவிப்பை மத்திய கல்வி அமைச்சகம் திரும்ப பெற வேண்டும் என்று கூறியுள்ள அண்ணாமலை 9ஆம் வகுப்பில் 3 மொழிகளில் 2 மொழிகள் இந்திய மொழிகள் என்று கட்டாயமாக்கும் திட்டத்தை ஏற்கனவே அறிவித்தபடி 2029-2030 கல்வியாண்டிலிருந்து அமல்படுத்த வேண்டும் என்று தான் கேட்டுக்கொள்வதாகவும் அண்ணாமலை அந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். அந்த வகையில் மத்திய அரசின் அறிக்கைகளை இதுவரை வரவேற்று வந்துள்ள அண்ணாமலை முதல் முறையாக மாணவ மாணவிகள் சம்பந்தப்பட்ட இந்த 3 மொழி கல்வி விவகாரத்தில் தனது கருத்தை எடுத்து வைத்துள்ளார். அவரது இந்த கருத்துக்கு மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் வரவேற்பு கிடைத்திருக்கிறது. அடுத்த செய்தி, தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றுகிறார் விஜய். உதயநிதி வெளியிட்ட பரபரப்பு அறிக்கை. தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்துள்ளதை அடுத்து சில தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற தொடங்கியிருக்கிறார் விஜய். ஆனால் அந்த வாக்குறுதிகளை சொன்னபடி நிறைவேற்றாமல் அவர் ஏமாற்றி வருவதாக எதிர்க்கட்சி தலைவரான உதயநிதி ஸ்டாலின் ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளார். அந்த அறிக்கையில் ஏற்கனவே 200 யூனிட் மின்சாரத்துக்கு கட்டணம் கிடையாது என்று கூறியுள்ளார் விஜய். அந்த 500 யூனிட்டுக்கு மேல் மின்சாரத்தை பயன்படுத்தினால் அந்த 200 யூனிட் இலவசம் கிடையாது என்று அதிர்ச்சி கொடுத்தார். அதையடுத்து இப்போது பயிர்க்கடன் தள்ளுபடி என்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு விஜய் செய்த பிரச்சாரத்தில் 5 ஏக்கர் வரை நிலம் வைத்திருக்கும் விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்று வாக்குறுதி கொடுத்தார். ஆனால் இப்போது பார்த்தால் குறு விவசாயிகளுக்கு 5000 50,000 வரை, சிறு விவசாயிகளுக்கு 5000 25,000 வரை வங்கிக் கடன் தள்ளுபடி செய்திருப்பதாக அறிவித்திருக்கிறார். அந்த வகையில் தேர்தலுக்கு முன்பு 5 ஏக்கர் நிலம் வைத்திருக்கும் அனைவரது பயிர்க்கடனும் தள்ளுபடி என்று கூறியவர் இப்போது 5,000 முதல் 50,000 வரை கடன் பெற்றவர்களுக்கு மட்டுமே தள்ளுபடி என்று தமிழ்நாட்டு விவசாயிகளையும் ஏமாற்றியுள்ளார் விஜய். அதனால் இது மட்டுமின்றி இன்னும் ஏராளமான வாக்குறுதிகளுக்கு ஏமாற்றங்களை சந்திக்க மனதளவில் தமிழ்நாட்டு மக்கள் தயாராக இருக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் உதயநிதி ஸ்டாலின். அந்த வகையில் தேர்தலுக்கு முன்பு முக்கிய வாக்குறுதி என்று சொல்லி 2 வாக்குறுதி விவகாரத்தில் தமிழ்நாட்டு மக்களை மிக சாதுரியமாக ஏமாற்றியுள்ளார் விஜய் என்று உதயநிதி வெளியிட்டுள்ள இந்த அறிக்கையை திமுக ஐடி விங் சோசியல் மீடியாவில் வெளியிட்டுள்ளது.